சிம்பிளாக குயிக்காக கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பும் ஜீரகமும் சேர்த்து 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நடுவில் தண்டு கீரை மேக்ஸிமம் நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் ஈஸி டு கட் மார்னிங். இதுக்கு நடுவில் நான் வந்து பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிரையும் பாசி பருப்பையும் ஒரு 3 விசில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒன்று நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கீரையை நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, எப்போதுமே கீரைக்கு கம்மியாக உப்பு சேருங்க. பிகாஸ் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கீரை குவான்டிட்டி குறையும் சுருண்ட. ஸோ அதனால் உப்பு கம்மியாக சேருங்க. மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நீட்டாக வதக்கி அதில் இருக்கிற தண்ணி வெளியே வந்து அது நல்லா வேகிற வரைக்கும் ஓப்பனாக வேக வைங்க. ஏன்னா கீரையில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாமே கீரை வேகும் போது வெளியே போகும். ஓகேங்களா, நம்ம கீரையை மூடி வச்சோன்னா அதுக்குள்ளேயே தங்கிடும். ஸோ கீரை இப்போ நல்லா வதங்க ஆரம்பித்து ஓரளவு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா கிண்டி திக் கன்சிஸ்டன்சி வரும்போது இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட நெய் மட்டும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா வேற லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.